எண்ணம் போல் வாழ்க்கை. இப்போது நாம் ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதுக்கு பேர் எண்ணம் போல் வாழ்க்கை. நாம் எது நினைக்கிறோமோ அதுவாக மாறிடுவோம். நாம் எதை பற்றி தினமும் நினைக்கிறோமோ அது நடக்கும். அதை பற்றி பார்க்க போகிறோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா நல்லது கெட்டதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தான், நான் தான். நமது வாழ்க்கையில் நடந்த எல்லா நல்லது கெட்டதுக்கும் காரணம் நாம தான் இப்படின்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்குவீங்களா? என்ன சொல்லுவீங்க? இல்லை, அது எப்படிங்க? நான் போன காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. அப்போது நான் என்னுடைய நஷ்டத்தை எதிர்பார்த்தனா? நான் என்னுடைய கார் ஆக்சிடென்ட் ஆகும்னு எதிர்பார்த்தனா? இப்படி யோசிப்பீங்களா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, நமது வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நாம தான் காரணம். இப்போ நம்ப மாட்டீங்க, அரை மணி நேரம் கழித்து நம்புவீங்க. அது என்னன்னு சொல்கிறேங்க இல்லைங்க. 2 குழந்தைகள் கோவிலில் போய் சாமி கிட்ட வேண்டுதுங்க. ஒரு குழந்தை வேண்டுது, சாமி நான் பரீட்சையில் பாஸ் ஆகிடணும், பாஸ் ஆனால் தான் எங்கள் அப்பா அம்மா என்னை சந்தோஷப்படுவாங்க, எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க பாஸ் ஆனால் கண்டிப்பாக சைக்கிள் வாங்கி தருவாங்க, எனக்கு மான மரியாதையோடு நான் வாழணும்னா நான் பாஸ் ஆகணும், ப்ளீஸ் என்னை பாஸ் பண்ண வச்சிருன்னு ஒரு குழந்தை வேண்டிட்டு போயிடுச்சு. எல்லோரும் நல்லா கவனிங்க. அதே சாமி கிட்ட இன்னொரு குழந்தை போய் வேண்டுது. என்ன வேண்டுது? சாமி நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது, ஒருவேளை ஃபெயில் ஆனால் மான மறுவாதியெல்லாம் போயிடும், எங்கள் அப்பா எனக்கு சைக்கிளே வாங்கி தர மாட்டார், அதனால் என்னை ஃபெயில் பண்ணிடாத அப்படின்னு வேண்டிட்டு போயிடுச்சு. எல்லாரும் யோசிங்க, எந்த குழந்தை பாஸ் ஆச்சு, எந்த குழந்தை ஃபெயில் ஆச்சுன்னு கேட்டால் முதல் குழந்தை பாஸ் ஆச்சு, 2வது குழந்தை ஃபெயில் ஆச்சு. ஏன்னா ஃபெயிலுங்கிற வார்த்தையை உச்சரிச்சா ஃபெயில் தான் ஆகும், பாஸுங்கிற வார்த்தையை உச்சரிச்சா பாஸ் ஆகும். நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி தான் பேசணும். நமக்கு எது வேண்டாமோ அதை பற்றி பேசினா அது பெருசாயிரும், அது நடந்துரும். இதாங்க எண்ணம் போல் வாழ்க்கை. புரிஞ்சுக்குங்க, நாமெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுறோம்? நமக்கு எது வேண்டாமோ அதை பற்றி பேசி 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 அதை உண்டு பண்ணிடுறோம். உதாரணத்துக்கு ஒரு அப்பா சொல்கிறாரு ஒரு பையன்கிட்ட, கார் எடுத்துகிட்டு போகும்போது, டேய் எங்கேயாவது வேகமாக போய் காரை கொண்டு எங்கேயாவது இடிச்சிடாதரா, இப்படி டெய்லி சொல்லிகிட்டே இருந்தார்னா காரு ஆக்சிடென்ட் இடிக்காத சொல்லி 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 அது இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகுதா? அப்போது இந்த பிரபஞ்சம் நினைக்குதாமா இந்த செல்லத்துக்கு ஆக்சிடென்ட் பிடிக்குதுன்னு சொல்லி ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருது. அப்புறம் அந்த அப்பா சொல்லுவார், அந்த பையன் ஆக்சிடென்ட் பண்ணிடுவான். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த பையன் கேட்கல, அதான் இடிச்சிட்டான். ஹலோ, நீ சொன்னனால தான் இடிச்சிச்சு, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஒரு அம்மா அப்படிதான் தன் பொண்ணை, அந்த பொண்ணு ஓடி போச்சு, அவன் முடியாது சொல்லுது, நான் நினைச்சேன் என் பொண்ணு ஓடி போயிட்டா, நீ ஏன் நினைச்ச, அதான் ஓடி போச்சு. நினைச்சிங்களா இல்லையா? அப்ப நடக்கத்தானே செய்யும். ரொம்ப சிம்பிள். நம்மளை பத்தி நாம எது நினைக்கிறோமோ அது நடக்கும்.
தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. எண்ணங்கள் 4 வகைப்படும். இப்போ நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. இந்த நாளும் புரிஞ்சாதான் இந்த எண்ணம் போல் வாழ்க்கையை நம்ம கடைபிடிக்க முடியும். எண்ணங்கள் 4 வகைப்படும். நல்லா கேளுங்க. நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி பேசுறது, நல்ல விஷயத்தை கெட்ட மாதிரி பேசுறது, கெட்ட விஷயத்தை நல்ல மாதிரி பேசுறது, கெட்ட விஷயத்தை கெட்ட மாதிரி பேசுறது. இந்த 4 விஷயம் இருக்கு, புரிஞ்சுங்களா? 4 விதமான எண்ணங்கள். ஒவ்வொன்றுக்கு உதாரணம் சொல்றேன். கெட்ட விஷயத்தை கெட்ட மாதிரி பேசுறது. ஒருத்தர் சொல்றாரு, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், கண்டிப்பா என்ன போலீஸ் பிடிச்சிரும், நான் கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடுவேன். இது பாருங்க, எல்லாமே கெட்டதா இருக்குதா? ஜெயிலுங்கிறது கெட்டது, போலீஸ் பிடிச்சிருவாருங்கிறது கெட்டது, அவர் போயிடுவாருன்னு நம்புறாரு, கெட்டது தானே? கெட்டது கெட்டது கெட்டதா? எல்லாமே கெட்டதா? அவர் சீக்கிரமா ஜெயிலுக்கு போயிடுவார். இன்னொருத்தர் கெட்ட விஷயத்த நல்ல மாதிரி யோசிக்கிறாராமா. நான் ஜெயிலுக்கு போகக்கூடாது, நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன், போலீஸ் என்ன பிடிச்சிடக்கூடாது. பாருங்க, போலீஸு ஜெயிலுங்கிறது கெட்டது தானே, ஆனால் போகக்கூடாது, எனக்கு பிடிக்கலைங்கிறதெல்லாம் அது பாசிட்டிவாக பேசுகிறாரு. இப்போ எது நடக்கும்? அவர் ஜெயிலுக்கு போவார். ஏன் தெரியுமா? ஜெயிலுங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப உச்சரிச்சா நாம் ஜெயிலுக்கு போவோம். புரிஞ்சுங்களா? அப்போ கெட்ட விஷயத்தை திரும்ப திரும்ப பேசும் பொழுது அது எனக்கு பிடிக்கல, பிடிச்சிருக்கு, வேணும் வேண்டான்னு சொல்றதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாதுங்க. சப்ஜெக்ட் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா, இறைவனுக்கு கிராமர் தெரியாது, இறைவனுக்கு இலக்கணம் தெரியாது, சப்ஜெக்ட் மட்டும், அந்த பொருள் மட்டும் தான் தெரியும். ஜெயிலு அப்படின்னா ஜெயில் வந்துடும். ஜெயில்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கல, பிடிச்சிருக்கு, வேணும் வேண்டாம் இதெல்லாம் வேலை செய்யாது, ஜெயில் தான் வேலை செய்யும். அதனால சப்ஜெக்ட் தான் முக்கியம். அடுத்தது நல்ல விஷயத்தை கெட்ட மாதிரி பேசுறது. எனக்கு முதலமைச்சர் பதவியெல்லாம் ஆசை இல்லை, நான் அரசியலுக்கு வர மாட்டேன். சில பேர் சொல்லியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க அரசியலுக்கு வந்துருவாங்க. ஏன்? அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப உச்சரிக்கும் பொழுது அரசியல் ஈர்க்கப்படும், அவர் அரசியலுக்கு வருவார். அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா வரப்போறாருன்னு அர்த்தம். பட் கொஞ்சம் லேட் ஆகும். இன்னொருத்தர், நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன், நான் முதலமைச்சர் ஆவேன். இது பாருங்க, பாசிட்டிவ்ல பாசிட்டிவ். இவர் கண்டிப்பா வருவார், முதலமைச்சர் ஆவார். நல்லா புரிஞ்சுக்குங்க. இனிமேல் நமது வாழ்க்கையில் எண்ணம், சொல், செயல் எல்லாமே பாசிட்டிவ்ல பாசிட்டிவ் தான் இருக்கணும். இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. இங்க பாருங்க, நாம இவ்வளவு நேரமா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோமா? ஒண்ணு எண்ணங்கள், அடுத்தது மனசு புத்திக்கு வித்தியாசம், அடுத்தது பயணம், இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தோமா? அதோட கிளைமேக்ஸ் தான் இது. மனது 3 மனசு இருக்கு, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். சரிங்களா? இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது கான்சியஸ் மைண்டுடைய கிளைமேக்ஸ். கான்சியஸ் மைண்ட்ல எண்ணங்கள் வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? அதை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு கேட்டீங்கன்னா, எண்ணங்கள் பாசிட்டிவ்ல பாசிட்டிவா இருந்தா கான்சியஸ் மைண்ட் ஒழுங்காயிரும். சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன, அது எப்படி கெட்டு போகுது, அதை எப்படி சரி பண்றதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கறது கான்சியஸ் மைண்டை எப்படி ஒழுங்கு பண்றது, கிளைமேக்ஸ். அதுக்கு பாசிட்டிவ்ல பாசிட்டிவா நினைச்சா மட்டும்தான் ஒழுங்காகும், இல்லைன்னா ஒழுங்கு ஆகவே ஆகாது. அதனால இனிமேல் நம்ம பேசுறது இருக்கு இல்லையா, அதை ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி திரும்ப கேளுங்க, உங்களுக்கே புரியும். பாசிட்டிவ்ல பாசிட்டிவா நல்ல விஷயத்தை நல்ல விதமா பேசுறோமா, நல்ல விஷயத்தை கெட்ட விதமா பேசுறோமா, கெட்ட விஷயத்தை நல்ல விதமா பேசுறோமா, கெட்ட விஷயத்தை கெட்ட விஷயமா பேசுறோமாங்கிறது நம்ம பேசும்போது நமக்கே தெரியுமா? மற்றவங்க பேசும்போது கேளுங்க, அவங்கள சரி பண்ணுங்க. ஒருத்தர் மாத்தி மாத்தி உதவி செஞ்சுங்க. வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க பேசும்போது மாத்தி மாத்தி சரி பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? இனிமேல் நல்ல விஷயமா பேசுவோமா? நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி தான் பேசணும். இங்க பாருங்க, இப்ப நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. நீ நல்லாவே இருக்க மாட்டேங்க அப்படின்னு திட்டினீங்கன்னா அவங்க நல்லா போயிடுவாங்க. சப்ஜெக்ட் என்ன? நல்லா. நீ நாசமா போயிருவே சொன்னா நாசமா போயிடுவாங்க, நீ நாசமா போகக்கூடாதுன்னு சொன்னாலும் போயிடுவாங்க.
புரிஞ்சுங்களா? சப்ஜெக்ட் தான் முக்கியம். நீ உருப்படவே மாட்டேன்னா உருப்பட்டுருவாரு. சில பேர் சொல்லும்போது பார்த்துருக்கீங்களா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. குழப்பம் தீர்றக்கு என்ன பண்றது? தீராது. குழப்பம்னு சொன்னா தீராது. எப்படி சொல்லணும்? அதை மாத்தி சொல்லலாமா? நான் தெளிவில்லாமல் இருக்கிறேன். நான் தெளிவில்லாமல் இருக்கிறேங்கிறதும் நான் குழப்பமா இருக்கிறது ஒன்னா இல்லை. அர்த்தம் ஒண்ணுதான், பட் நம்ம டெக்னிக்ல வேற. புரிஞ்சுங்களா? இனிமேல் எப்போவாவது குழப்பமா இருந்தீங்கன்னா நான் குழப்பமா இருக்கேன்னு சொல்லாதீங்க, நான் தெளிவில்லாமல் இருக்கேன்னு சொல்லுங்க. அப்ப தெளிவுன்னு திரும்ப திரும்ப உச்சரிப்பீங்களா? தெளிவு வந்துடும். தொழில் ஒரே நஷ்டமா இருக்கு அப்படி சொல்லாதீங்க. எனக்கு லாபமே இல்லை, லாபம் கம்மியா இருக்கு, லாபம் வந்துடும். பாருங்க, இது வரைக்கும் நம்ம பேசுற பேச்ச கொஞ்சம் மாத்த சொல்றேன். நமது எண்ணங்கள், நமது வார்த்தைகளை லேசா தெளிவுபடுத்துங்கன்னு சொல்றேன். இங்க பாருங்க, நானும் இன்னும் மாறல, மற்றவங்களோட கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். புரிஞ்சுக்குங்க. கட்டுறது கைமண் அளவு. என்னோட பழைய வீடியோ எல்லாம் பாருங்க, எல்லாம் நானே நெகட்டிவா தான் பேசியிருப்பேன். இப்பவும் பேசிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. முதல்ல என்ன சொல்லுவேன்? கொசுவத்தியில படுத்து தூங்குனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு கொசுவத்தின்னு சொன்ன உடனே சாவுதான் அப்படிமே. சாவுங்கிற வார்த்தையை உச்சரிச்சா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா? இப்ப என்ன பண்ணிட்டேன்? கொசுவத்தி பத்த வச்சு தூங்குனீங்கன்னா நல்லாவே இருக்க மாட்டேங்க. பாருங்க, மாறுதா இல்லையா? அதே மாதிரி முதல்ல என்ன பண்ணுவேன்? பசியின்றி எதையும் உண்ணாதீர்கள், உண்ணும் பொழுது உணவை தவிர வேற எது எண்ணாதீர்கள்னு நம்ம ஸ்லோகம் எல்லா புக்லையும் இருக்கும். அதுவே நெகட்டிவ் தெரியுமா? மாத்தியாச்சு. அடுத்த புக்கில் மாறப்போகுது. பசி எடுத்தால் மட்டுமே உண்ணுங்கள், உண்ணும் பொழுது உணவை பற்றி மட்டுமே எண்ணுங்கள். பாருங்க, பாசிட்டிவ். எவ்ரி ஆக்ஷன், ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள அர்த்தம் இருக்குங்க. புரிஞ்சுக்குங்க. இனிமேல் நம்ம பேசுறது, நினைக்கிறது, செய்யறது எல்லாமே பாசிட்டிவ்ல பாசிட்டிவ் தான் இருக்கணும். ஒரே வார்த்தையை ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். சோ இனிமேல் யோசிங்க. துன்பம் அப்படிங்கிறதுக்கு பொதுவா இன்பம் இல்லைன்னு சொல்லாமா? சந்தோஷமே இல்லைங்க. அதை விட்டுட்டு வருத்தமா இருக்குன்னு சொல்றதை விட எனக்கு சந்தோஷமே இல்லைங்க அப்படி சொல்லுங்க, சந்தோஷம் வந்துடும். நிம்மதி இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? ஒரே கஷ்டங்க அப்படின்னு சொல்றதை விட நிம்மதியே இல்லைங்க சொல்லுங்க, நிம்மதி வந்துடும். நான் சொல்றது புரிஞ்சுதா? ஒரே விஷயம்தான், லேசா மாத்துங்கன்னு சொல்றேன். பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே பேசுங்க, நெகட்டிவ் பேசாம இருங்க. அப்போ அது நமக்கு வந்துடும். சில பேர் போன் எடுத்தா போதும், சொல்லுப்பா, நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை அப்படிமாங்க. இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். இறைவன் என்ன பண்ணுவாரு? இந்த செல்லத்துக்கு பிரச்சனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இல்லை அப்படிக்கு சொல்றேன். எப்படி பேசணும்? ஃபைன், குட், ஃபென்டாஸ்டிக், நைஸ். இது நல்லதில்லப்பா, இது நல்லதில்லை. பாருங்க, நல்லதில்லைன்னு சொல்லுங்க, ப்ராப்ளம் சொல்லாதீங்க. அப்ப என்ன ஆகும்? எது வேணுமோ அதை பேசினா அது நமக்கு வருமா? ப்ரூஸ்லி எத்தனை வயசுல செத்து போனார் தெரியுமா? ப்ரூஸ்லி உலகத்திலேயே அதிகமா சண்டை தெரிஞ்சது. இது வரைக்கும் ப்ரூஸ்லி மாதிரி சண்டை போடுறதுக்கு உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் பிறக்கலைங்க யாருமே. ஆனா ப்ரூஸ்லி ஏன் தெரியுமா செத்து போனாரு? எத்தனை வயசு தெரியுமா? 30-35 வயசுல. ஏன் தெரியுமா? அவர் எண்ணம் சரியில்லை. எப்ப பார்த்தாலும் ப்ரூஸ்லி யோசிப்பாராமா, என்னை யாராவது கொலை பண்ண வந்தா என்னை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாருமா 24 hours. அதான தற்காப்பு கலை. புரிஞ்சுதா ஏன் செத்து போயிட்டாருன்னு? என்னை யாராவது கொலை பண்ண வந்தா என்னை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு டெய்லி யோசிக்க இறைவன் அவரை கொலை பண்றது பிடிச்சிருக்கு போல் இருக்குன்னு விஷ வச்சு கொன்னுட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா சென்னையில இருக்கிறாரு, 92 வயசாச்சு. நல்லா கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார தாத்தா. கையை பார்க்காதீங்க, நான் வேற யாரையும் சொல்லல, அரசியல மாட்டி விட்டுறாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சொந்தக்கார தாத்தா சென்னையில 92 வயசுல வீல் சேர்ல காலு கீழே வேலையே செய்யறது இல்ல, சுத்திட்டு இருக்கிறாரு. அவர் இன்னைக்கோ நாளைக்கோ எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க, இன்னும் போக மாட்டேங்கிறாரு. காரணம், அவர் மனதில் இன்னும் சாவு வரல. சோ அவர் இன்னும் ஏன் மண்டை போடாம இருக்காருன்னா, அவரோட அனுமதி இல்லாம அவர் உயிர் போகாதுங்க. நான் பாசிட்டிவா சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. அந்த வயசுல உயிரோடு இருக்காரா இல்லையா? ஏன்னா அவருக்கு ஏதோ இருக்குது, அதை முடிக்காம சாக மாட்டாரு. அப்போ அவரு தன்னை இறந்து போன மாதிரி கற்பனை பண்ணல, இல்ல இன்னும் உயிரோடு இருக்காரா? புரிஞ்சுக்குங்க, நமது அனுமதி இல்லாம உயிர் கூட போகாதுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை.
இதை விட என்னங்க உதாரணம் வேணும்? எங்க பாட்டிங்க 15 வருஷமா உயிரே போகலிங்க. எங்க பாட்டி ஒரு நாள் படுத்த படுக்க கேட்டாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு அவ்வளவுதான் தந்தி கொடுத்துருங்கன்ட்டாங்க. அவ்வளோ ஒல்லியா அப்படியே இருப்பாங்க, ஒண்ணுமே உடம்புல இல்லை. தந்தி கொடுத்துருங்க, உயிர் போயிருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா 15 வருஷமா செத்தாங்க. ஏன் தெரியுமா? எங்க பாட்டி ஒரு டயலாக் சொன்னாங்க. எங்க பாட்டி எப்பவுமே அப்படிதான். ஒரு பேத்தி இருக்குது செல்வின்னு, எப்போ பார்த்தாலும் அந்த பேத்தி மேலே உயிருங்க அந்த பாட்டிக்கு. அந்த பாட்டி எப்போ பார்த்தாலும், ஏடியே உனக்கு மட்டும் கல்யாணத்தை பண்ணி நான் பார்த்துட்டேன்னா நான் போயிடுவேண்டி சொல்லிகிட்டே இருக்குங்க. எப்போ? அந்த பொண்ணு 5 வயசு இருக்கும்போது. அப்போ என்னாச்சு? உயிர் போகலை. அது படுத்த படுக்கையாக கிடந்து அப்படியே மோண்டா பேண்டா அங்கேயே படுத்து பெட்லேயே படுத்து சாப்பாடெல்லாம் போட்டு வாய் மட்டும் கத்திக்கிட்டே இருக்கும். எந்திரிக்காது, நடக்காது, ஒன்றும் பண்ணாது. படுத்த படுக்கையில் கத்திட்டு இருக்குங்க. வாய் மட்டும்தான் பேசும். அங்கேயே எல்லாமே. எப்படி 15 வருஷம் உயிரோடு தெரியுமா? எனக்கு புரியலைங்க. எனக்கு இப்போ ரீசெண்டாக புரிஞ்சுது. அப்புறம் அந்த செல்விக்கு திருவண்ணாமலையில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி பேரனை பார்த்துட்டு செத்து போயிடுச்சுங்க. செத்து போகும்போது எப்படி தெரியுமா போச்சு? கால் 2 மடக்கி தான் படுத்திருக்கோம். நான் பெட்ஷீட் தான் வரைக்கும் உள்ள பார்த்ததில்லை. செத்ததுக்கு அப்புறம் பார்க்குறேன் கால் 2 மடக்கி இருக்குது. காலை விரிச்சா இங்கெல்லாம் சதையே இல்லைங்க. 5 வருஷமா காலை மடக்கி படுத்திருக்கு, சதையே இல்லை, உயிர் மட்டும் இருந்திருக்கு. யாரும் பார்த்ததில்லை. புரிஞ்சுக்குங்க, உடம்புல ஒண்ணுமே இல்லை, உயிர் மட்டும் இருக்கு. காரணம் பேத்து கல்யாணம் பார்க்கணுங்க. அப்போ ஒரு எண்ணத்துக்கு உயிர் வாழ்ந்துச்சா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, மனசுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. இதை விட என்னங்க சொல்ல முடியும்? நாம எது நினைக்கிறோமோ அது நடக்கும். அதனால இனிமேல் நமக்கு என்ன வேணுமோ அதை பத்தி மட்டும் நினைங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதை பத்தி மட்டும் நினைங்க, புத்தியை பயன்படுத்தாதீங்க. உதாரணத்துக்கு யாருக்காவது வீடு வேணுமா? சொந்தமா 50 லட்சம் ரூபால சொந்தமா ஒரு வீடு வேணுமா? எல்லாரும் யோசிங்க. எப்ப வாங்குவீங்க? புத்தி உடனே பயன்படுத்துவீங்களா? ஒருத்தர் யோசிக்கிறாரு, நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், 20,000 சம்பளம், கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 15 வருஷம் ஆகும். யோசிச்சிங்களா? இது தப்பு, சரி கிடையாது. ஏன் தெரியுமா? உங்க புத்தியை பயன்படுத்துறீங்க, அது குப்பையில போடுங்க. இன்னொருத்தர், நானு ஒரு 5 வருஷம் வீடு வாங்கிடுவேன். இன்னொருத்தர், நானா வீடா இந்த ஜென்மத்தில் வாங்க மாட்டேன். நீ வாங்க மாட்ட போ. புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு என்ன வீடு வேணும் அவ்வளவுதானே. ஒரு ரகசியம் சொல்றேன் கேளுங்க. இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, பிரபஞ்சம் தாங்க கடவுள், ரெண்டும் ஒன்று தான். அங்கே பாருங்க, இந்த பிரபஞ்சம், நான் பிரபஞ்சம்னு சொல்லும் பொழுது நீங்க இறைவனை நினைச்சுக்கங்க. இறைவன், நான் இறைவன்கிற வார்த்தை அதிகம் பயன்படுத்துறது இல்லை, ஓகேங்களா? பிரபஞ்சம்ங்கிற வார்த்தை நல்லா இருக்குது. பாருங்க, இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதை பத்தி நினைச்சு பார்க்குறீங்களோ அது நடக்கும். இதைத்தான் அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள். இதைத்தான் இயேசுநாதர் சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். நாம என்ன பண்றோம்? கெட்ட கெட்ட விஷயத்தை தட்டி தட்டி வாங்கிக்கிறோம், கெட்ட கெட்ட விஷயத்தை கேட்டு வாங்கிக்கிறோம். எது கேட்கிறோமோ அதான் கிடைக்கும். அப்போ எப்படி நினைக்கணும் பாருங்க. அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா, கனவு காணுங்கள்னு. அது எவ்வளவு பெரிய அர்த்தம் தெரியுமா? ஒரு வார்த்தைக்குள்ள அவ்வளவு அர்த்தம் இருக்குங்க. உலக ரகசியமே இருக்கு அதுல. யாருக்காவது 50 லட்ச ரூபாய் சொந்தமா வீடு வேணுமா? ஒரு ஐடியா சொல்றேன். 50 லட்ச ரூபா வீடு நீங்க வாங்குற மாதிரி கனவு காணுங்க, கற்பனை பண்ணுங்க, நினைச்சு பாருங்க, மற்றவங்கிட்ட சொல்லுங்க. அந்த மாதிரி வீடு எங்காவது இருந்தா சும்மா போங்க, காசு பணம்லாம் வேண்டாம். சும்மா அப்படியே போயிட்டு, பந்தாவா இந்த வீடு எவ்வளோ? 50 லேக்ஸா? உங்ககிட்ட ஒண்ணுமே இருக்க வேண்டாம், அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும், பரவாயில்ல. சும்மா 50 லேக்ஸா என்ன வாங்குறீங்களா? வாங்காமையா வருவாங்க, திரும்ப என்ன வாங்காமையா வருவாங்க, முதல்ல காட்டு போய் சுற்றி பாருங்க, ஸ்விம்மிங் பூல் இல்லையா, சும்மா பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு பந்தாவை பேசிட்டு, நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு வந்துடுங்க. அப்போது அந்த 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 ஒரு நிகழ்ச்சி பதிவாகுமா மண்டைக்குள்ள? அப்போ நினச்சி பார்க்குமா? அப்போ அதுக்கான ஏற்பாடுகள் நடக்குங்க. கனவு காணுங்க. ஒரு 50 லட்ச ரூபா வீட்டுக்குள்ள அப்படியே உள்ள என்டர் ஆகிற மாதிரி, பால் காய்ச்சற மாதிரி, டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிற மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு, இது நம்ம சொந்த வீடுங்க, ரீசெண்டாக கட்டினேன்னு சும்மா கனவு காணுங்க, கற்பனை பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்களா? வாடகை வீட்டில் இருக்கீங்களா? கேட்குறாங்க, வாடகை எவ்வளோ? 10,000 ரூபா. சொந்த வீடு வாங்கிடுவேன், சும்மா போய் சொல்லுங்க.
அடுத்த முறை வரும்போது சொந்த வீடு 50 லட்ச ரூபா. சும்மா பொய் சொல்லுங்க. இப்படி பொய் சொல்லி நினைச்சு பார்த்து பேசி கற்பனை பண்ணும்போது என்ன தெரியுமா, இந்த பதிவுகள் பிரபஞ்சத்துக்குள்ள போய் சேருதா? என்ன தெரியுமா, அந்த 50 லட்ச ரூபா வீடு உங்களை தேடி வரும். இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. இங்க பாருங்க, இதுல காமெடி என்னன்னா, 40 லட்ச ரூபா வீடு கனவு காணா 40 லட்சம் தான் கிடைக்கும். 1 கோடி ரூபா கனவு காணா 1 கோடி தான் கிடைக்கும். அவ்வளவு பர்ஃபெக்ட்டுங்க. இதுல இன்னொரு காமெடி சொல்றேன். 10 லட்ச ரூபா வீட்டுக்காக யோசிக்கிறதும் 10 கோடி ரூபா வீடு யோசிக்கிறதும் ரெண்டுக்கும் ஒரே எண்ணம் தான். உங்க கெப்பாசிட்டி பொறுத்து இருக்கு. நம்ம கெப்பாசிட்டி அவ்வளவுதான், கொஞ்சமா யோசிப்போம். ஒரு 10,000 ரூபா அது அவ்வளவுதான், பிச்சைக்காரத்தனம். கேட்கறதா கேட்குறீங்க, சும்மா தானே கேட்குறீங்க. நிறைய கேட்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நமக்கு நாமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கிறோம், நமக்கு இவ்வளவுதான் அப்படின்னு. புரிஞ்சுக்குங்க, யாரெல்லாம் இந்த 50 லட்ச ரூபா வீடுக்காக கனவு காண்றீங்களோ அந்த வீடு உங்களை தேடி வருங்க. பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் உலகத்துல பிரபஞ்சத்துல யாருக்குமே தெரியாத ரகசியம். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் பணம் சம்பாதிச்சா ஒரு காரியத்தை அடைய முடியும்னு. தேவையே இல்லை. நினைத்தால் அடைய முடியும். காசு பணம் பதவி எதுவுமே தேவையில்லை. இங்க பாருங்க, ஒரு முக்கியமான ரகசியம் சொல்றேன். ஒரு பொருளை அடைவதற்கு பணம் காசு தேவையில்லை. எண்ணம் மட்டும் இருந்தா போதும், இறைவன் துணை இருந்தால் போதும். நினைச்சு பார்க்கணும், நம்பணும், கேட்கணும், கிடைக்கும். ஆனா இங்க பாருங்க, அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடு எப்படி அடையணுங்கிறது நீங்க உங்க புத்தியை பயன்படுத்தி யோசிச்சீங்கன்னா அது ஐடியா வரவே வராது. இறைவன் தான் உலகத்திலேயே ஷார்ட் கட் ரூட் போட்டு கொடுப்பாரு. இருக்குதுலையே இறைவன் மாதிரி ஷார்ட்கட் ரூட்ல ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு ஆளே இல்லைங்க. இறைவன் இறைவன் வாயிலேயே பேசுறீங்களா? டெய்லி அந்த பிரம்மாண்டத்தை படைச்ச இறைவன் டெய்லி பேசுறமா? எங்க அப்பேற்பட்ட இறைவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது. ஆனா யோசிக்கும் போது மட்டும் மனித புத்தியை வச்சே யோசிக்கிறது. சொல்லட்டுங்களா, யாருக்காவது 50 லட்ச ரூபா வீடு வேணுமா? இன்னைக்கு ஆரம்பிங்க. டெய்லி கற்பனை பண்ணுங்க, வீடு வாங்குற மாதிரி, உள்ள போற மாதிரி. என்ன தெரியுமா, ஒரு நாள் ஹமாம் சோப்பு வாங்குவீங்க, அதுக்குள்ள கனவு இல்லைன்னு பரிசு திட்டம் இருக்கும். போன் பண்ணா வீடு கொடுத்துருவாங்க. வேலை முடிஞ்சதா இல்லையா? எவ்வளவு சிம்பிள் டெக்னிக். உங்களுக்கு என்ன, வீடு வந்தா போதுமா இல்லையா? இப்படி மிராக்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். அதே மாதிரி யாராவது முதலமைச்சர் ஆகணுமா தமிழ்நாட்டில்? யோசிங்க, யாராவது ஆவீங்களா? எல்லாரும் நானும் ஆக மாட்டீங்க. ஒருத்தர் நான் ஆவேன், ஒரு 30-40 வருஷம் ஆகும். என்ன பண்ணுவீங்க? அவர் ஐடியா சொல்ல, அவர் புத்தி வேலை செய்கிறாரு, புத்தியிலேருந்து யோசிக்கிறாரு. நான் முதல்ல கவுன்சிலர் ஆவேன், அப்புறம் எம்எல்ஏ ஆவேன், அதுக்கப்புறம் எம்பி ஆவேன், அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆவேன், அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் ஆவேன், அதுக்கப்புறம் ஒரு நாள் 60-65 வயசுல என்னைக்காவது ஒரு நாள் சிஎம் ஆவேன். நீ கண்டிப்பா ஆவ, ஆனா 65 வயசுல ஆவேன். ஏன்னா அந்த மாதிரி தான் நீ யோசிக்கிற. புரிஞ்சுங்களா? நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, இதை விட எவ்வளவு சுலபமா சொல்ல முடியும். யாருக்காவது முதலமைச்சர் ஆகணும் ஐடியா இருக்குதா? இதுக்கு புத்தி எல்லாம் பயன்படுத்த வேண்டாம். வயசு, ஆண் பெண் அதெல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். சரியா? உங்களுக்கு முதலமைச்சர் பதவி வேணும்னா 24 மணி நேரமும் கனவு காணுங்க. உங்களை முதலமைச்சரா டிவியில காட்டுற மாதிரி, முதலமைச்சர் பதவி ஏற்கிற மாதிரி, அந்த சேர்ல போய் உட்கார்ந்துருக்க மாதிரி, அப்படி ஆர்டர் போடுற மாதிரி, ஊழல் பண்ற மாதிரி இல்லை, கனவு காணுங்க. டெய்லி கனவு காண்டே இருந்தீங்கன்னா, சரிங்களா, அந்த கனவு காண்டே இருக்கீங்களா, என்ன தெரியுமா, இந்த பிரபஞ்சம் ரெக்கார்ட் ஆகுமா, ரெக்கார்ட் ஆகுமா, ரெக்கார்ட் ஆகுமா, யாரையும் கேட்க வேண்டாங்க. எலெக்ஷன்னா என்னன்னு தெரியவே வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு முதலமைச்சர் ஆயிரலாம். எண்ணம் மட்டும்தான். டெய்லி கனவு காண கனவு காண கனவு. என்ன தெரியுமா, திடீர்னு ஓ பன்னீர் சொல்ல மாதிரி திடீர் முதலமைச்சர் ஆயிருவீங்க. ஏன் கிடைச்சா ஒத்துக்க மாட்டீங்களா? ஓ பன்னீர் செல்வம். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினைங்க. இதுதான் பிரபஞ்சம் கொடுக்கிறது ஷார்ட்கட். யாருக்காவது 5 கோடி ரூபாய்க்கு சொத்து வேணுமா, 10 கோடி ரூபாய்க்கு சொத்து வேணுமா, பெரிய பங்களா, வீடு, ஃபேக்டரி எல்லாம் வேணுமா, கனவு காணுங்க, கற்பனை பண்ணுங்க. என்ன தெரியுமா, திடீர்னு ஒரு பையன் ஓடி வந்து ஐ லவ் யூம்பா, அவனுக்கு 50 கோடி ரூபாய் சொத்து இருக்கும். அவன் அடம் பிடிப்பான், உன்னை தான் கட்டிக்குவேன்னு. வேலை முடிஞ்சதா இல்லையா? உங்களுக்கு என்ன இப்போ, எதுக்கு நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க? ஒருத்த வருவான், அதுக்குன்னே ஒரு இளிச்சவாய் வருவான், அடம் பிடிப்பான், கட்டினா ஒண்ணுதான்பா. வேலை முடிஞ்சதா இல்லையா? எதுக்கு ரொம்பலாம் யோசிக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, இதுதாங்க
இதை தெரிஞ்சவங்க எல்லாம் தாங்க வாழ்க்கையில சாதிச்சிருக்காங்க. எனக்கு முதல்ல தெரியலீங்க, நான் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி தான் முன்னேறி வந்திருக்கேன். பட் டெக்னிக்கலாக சொல்ல தெரியல எனக்கு. இப்போ சொல்கிறேன், முதல்ல தெரியாது, எனக்கு ரிசல்ட் மட்டும் தான் தெரியுங்க. அதை மட்டும்தான் தவம் இருப்பேன். ஒரு விஷயம்னா அதவே நினச்சிட்டே இருப்பேன், அது வந்துடும். ஏதுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் கெட்ட விஷயத்தை நினச்சி அதுவும் வந்து சேர்ந்துருக்கு நிறையா. அப்படிதான் புரியும். நம்ம தான் யோசிச்சு பார்த்துருக்குறோம் கெட்ட விஷயத்த. உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒருத்தர் கடன் தரணும், திருப்பி தரணும். உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் அனுப்பிச்சி விட்றீங்க, ஏய் அவங்ககிட்ட போ, எனக்கு 5 லட்ச ரூபா தரணும், போய் நான் இன்னைக்கு 8 மணிக்கு தரேன்னு சொல்லியிருக்கான், நீ போ. ஒருவேளை அவன் தரலன்னு வச்சுக்குவே, எனக்கு ஃபோன் பண்ணு. அவன் தரமாட்டான். போறதுக்கு முன்னாலேயே ஒருவேளை அவன் தரலன்னா அப்ப அது ரெக்கார்ட் ஆயிருதா? அவர் தரமாட்டேங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், இதுதான் பாசிட்டிவ். புரிஞ்சுங்களா? போகும்போது உங்களுக்கு என்ன வேணும், தரணுமா இல்லையா? அதான் நம்புறீங்க, அது கிடைச்சா நல்லது தானே. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்டாஃப் கிட்ட நீ போப்பா, போகும்போது சூட்கேஸ் எடுத்துட்டு போ, 5 lakhs தருவான், சரியா? எங்க வைக்கிறோம் தெரியாம சூட்கேஸ் கொடுத்து விடணும். வாங்கிட்டு வந்துரு, விட்டு பேசாம இருங்க. ஒருவேளை தராம இருக்கலாம். புரிஞ்சுங்களா? நான் அதுக்காக தருவாருன்னு சொல்ல வரல, அட்லீஸ்ட் நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, நமக்கு என்ன வேணுமோ அதை பத்தி மட்டும்தான் நினைக்கணும், அதை பத்தி மட்டும்தான் பேசணும். ஆரம்பத்தில் லூசு மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க லூசு நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பவர் ஸ்டார் சீனிவாசன் நடிக்க யோசிச்சு பாருங்க. அந்த மூஞ்சிக்கும் அந்த பல்லுக்கும் அந்த மண்டைக்கும் யாராவது சினிமாவில் சேர்த்துக்குவாங்களா? இருந்தாலும் அப்படி மேக்கப் கீழே போட்டு பல்லு வச்சுக்கிட்டு, நான் தான் மிகப்பெரிய ஸ்டார், எனக்கு ரஜினி தான் போட்டி, விஜய் போட்டி, எனக்கு 6 லட்சம் 15 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னு போய் சொன்னாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க. எனக்கு பொறாமையா இருக்குங்க பவர் ஸ்டார் சீனிவாசனை பார்த்தா. 8 வருஷமா நான் பேசிட்டு இருக்க ஊரெல்லாம் கோபிநாத் என்னை கூப்பிடவே இல்லை. அவரை கூப்பிட்டு கூட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பவர். ஒத்துக்கிறேங்க, பவர் ஸ்டார்னா பவர் ஸ்டார் தாங்க. நம்ம பார்த்து சிரிச்சோம், ஜோக்கர்னு சொன்னோம். அவருக்கு என்ன வேணுமோ அதை பத்தி பேசினாரு. இப்ப நடிகர் ஆயிட்டாரு இல்லையா? எனக்கு பொறாமையா இருக்குங்க. நான் என்ன பண்ணுவேன், எப்ப பார்த்தாலும் மீடியாவை திட்டிகிட்டே இருப்பேன். அதனால யாருமே என்ன கூப்பிடல. புரிஞ்சுக்குங்க, நான் ஒரு வேலை டெய்லி உட்காந்துட்டு, நான் சன் டிவியில் என்ன கூப்பிட்டுருக்காங்க, எனக்கு போறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லியிருந்தா இந்நேரம் நம்ம பேசியிருப்பேன். புரிஞ்சுக்குங்க, எண்ணம் போல் வாழ்க்கைங்க. நமது அனுமதி இல்லாம இந்த உலகத்துல ஒரு அணு கூட அசைறது இல்லைங்க, நமக்கே தெரிய மாட்டேங்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் நடந்த எல்லாமே நீங்க எதிர்பார்த்து கேட்டது மட்டும் தான் நடக்குது. ஒண்ணு கூட எதிர்பார்க்காத நடக்கிறதே கிடையாதுங்க. நாமளே முடிவு பண்ணிடுறோம், நமக்கே நடந்துருது. பேசும்போது எப்படி பேசுறீங்க? உங்க பையனை பொண்ணை பார்த்து, டே இப்பவே என்ன கவனிக்க மாட்டேங்கிறியே, நாளைக்கு நான் படத்தை படிக்க போனேன் என்னடா பண்ணுவேன்? இப்படி யாரெல்லாம் உங்க பையனை திட்டுறீங்களோ நீங்க படத்தை படிக்காதான் போவீங்க. ஏன்னா வாயத்திறந்து சொல்லிட்டீங்களா, அப்ப அதை போய்த்தான் ஆகணும். என் ஃப்ரெண்ட் அப்படிதான், நானும் ஒன்னா படித்தோம். இப்போ அவன் கோடீஸ்வரன். அவன் சொல்றான், நல்லா சம்பாரிச்சிட்டான், நைட்டு பகல தூக்கமே இல்லைங்க, பணம் 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 பணம், பெரிய கோடீஸ்வரன், தூங்கவே மாட்டான், பணம் தண்ணி உட்காந்துட்டு கணக்கு போட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டே இருப்பான். அவன்கிட்ட கேட்குற, ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இவ்வளோ கோடிக்கணக்காக சம்பாரிச்சு வச்சிருக்க, தூங்க மாட்டேங்கிறடா, நீ வீட்டுக்கு போக மாட்டேங்கன்னு சொன்னா, அவன் என்ன தெரியுமா சொன்னான்? இப்போ தானே உடம்புல தெம்பு இருக்கு, ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது, எனக்கு நாளைக்கு 50 வயசு ஆச்சுன்னா படுத்து படிக்க போயிடுவேன்ல, அப்புறம் எப்படி சம்பாதிக்கிறது? அப்ப முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா போவான்னு. ஸோ அவரே முடிவு பண்ணிட்டாரு. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு நல்லா சம்பாரிச்சு பெரிய ஆயிட்டாரு. நான் ஒரு நாள் பார்த்தேன், மச்சான் அது வச்சிருக்கேன் இது வச்சிருக்கேன்னு ஃபேக்ட்ரியெல்லாம் சுற்றி காமிச்சாரு. அவர் வார்த்தை சொன்னார், டே என் பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்டுறாரு, என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இது வரைக்கும் ஒரு செக் பவுன்ஸே இல்லை. என்ன சொல்றாரு புரிஞ்சுதா? என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இது வரைக்கும் ஒரு செக் பவுன்ஸே ஆனதே இல்லை, கடன்காரங்க யாருமே வீட்டில் வந்து கேட்டதே கிடையாதுன்னு திரும்ப திரும்ப சொன்னார். நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பிருந்து அவர் சொன்னதுக்கும் இப்போ அவர் செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு, கடன்கார திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லணும்? என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் சுத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தா அது மெயின்டைன் ஆகுமா? நான் நல்லபடியா பிசினஸ் பண்றேன்னு நிறுத்திக்கணுமா? கடங்காரம் யாருமே வந்து கேட்கலன்னு திரும்ப திரும்ப சொன்னா என்னாச்சு? அது அவருக்கு பிடிச்சிருக்குன்னு இறைவன் கொடுத்துட்டாரு. அன்னை தெரசா கிட்ட போய் ஒரு குரூப் கேட்டாங்களாமா, தீவிரவாத ஒழிப்பு போராட்டத்துக்கு வந்து நீங்க தலைமை தாங்கி நடத்தக்கூடிங்க அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்களாமா, நான் வரமாட்டேன், எனக்கு உடன்பாடு இல்லைன்ட்டாங்களாமா. இவங்களுக்கு கோவம் வந்துருச்சாமா, என்னம்மா நீ உலக அமைதியை பத்தி பேசிட்டு இருக்கிற,
தீவிரவாத ஒழிப்பு போராட்டத்துக்கு தலைமை தாங்க வாங்கன்னு சொன்னா ஏன் வரமாட்டேங்கிற கேட்டப்போ அந்த அம்மா சொன்னாங்களாமா, தீவிரவாத ஒழிப்பு போராட்டம்னு பேர் வச்சு திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா தீவிரவாதத்தை நீங்க வளர்க்குறீங்கன்னாங்களாமா. எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு யோசனை பார்த்தீங்களா? அவங்க சொன்னாங்களாமா, அந்த போராட்டத்துக்கு அமைதி போராட்டம்னு மாத்துங்க, நான் தலைமை தாங்குறேன்னு சொன்னாங்களாமா. தலைப்பு வைக்கும் பொழுதே நல்ல தலைப்பா வைக்கணும். திருடாதே, அப்ப திருட சொல்றீங்கன்னு அர்த்தம். பொய் சொல்லாதே, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, நெகட்டிவ் பாட்டு. குறை இல்லை இல்லை, அப்ப குறை வரும். நிறை மட்டும் இருக்குது மறைமூர்த்தி கண்ணான்னா பாசிட்டிவ் பாட்டு. புரிஞ்சுக்குங்க. நாம் என்ன பண்றோம், நமக்கு நாமே நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கு உதவியா இருக்கிறது எல்லா டிவி சேனலும். எல்லா டிவி சேனல்ல பாருங்க நெகட்டிவாவே பேசுவானுங்க. அதனால டிவி மீடியாவை பார்க்காதீங்கன்னு சொல்றேன். அதை பார்த்து பார்த்து நெகட்டிவா இருக்குது. அதுக்கு ஒரு கொடுமைங்க. ஸ்கூல் குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஊரில் நடத்துறாங்க. என்ன தெரியுமா? எய்ட்ஸ் விழிப்புணர்வு போராட்டம். ஏங்க, எய்ட்ஸ் விழிப்புணர்வு போராட்டம்னு திரும்ப திரும்ப உச்சரிச்சா என்ன அர்த்தம் தெரியுமா? எய்ட்ஸை விரும்புகிறோன்னு அர்த்தம். மருந்து மாத்திரை கம்பெனி என்ன தெரியுமா பண்ணுது? இங்கே பாருங்க, நான் சொன்னது எல்லாமே மருந்து மாத்திரை கம்பெனியோட முதலாளிக்கு நல்லா தெரியுங்க. அவன் என்ன பண்ணுறான், காசு கொடுத்து சர்க்கரை விழிப்புணர்வு விழா, பிபி விழிப்புணர்வு விழா முகாம் அப்படின்னு எய்ட்ஸ் விழிப்புணர்வு முகாம் ஏன் தெரியுமா நடத்துறான்? திரும்ப திரும்ப எய்ட்ஸ் பிபி சுகர் அப்படி சொல்ல சொல்ல அது அதிகம் பண்றான். இதுல காமெடி என்னன்னா, சர்க்கரை நோயாளிகள் தினம்னு ஒரு தினம் இருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல. அந்த நாள்ல கவர்மெண்ட் பில்டிங் எல்லாம் ப்ளூ கலர் லைட் போட்டு கொண்டாடுறாங்க. கேவலமான விஷயம். இதுல அசோசியேஷன் வேற, எல்லாம் சுகர் பேஷண்ட் எல்லாம் ஒரு ஊர்ல சேர்ந்து அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்காங்களாமா, சர்க்கரை நோயாளிகள் அசோசியேஷன். நான் கேட்கிறேன், ஆரோக்கிய தினம்னு இருக்குதா? என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? ஆரோக்கிய தினத்தை நாம கொண்டாடும் பொழுது ஆரோக்கியம் அதிகமாகும். அதை விடுங்க, முட்டாள்கள் தினம்னு இருக்கு. புத்திசாலி தினம் உலகத்துல கிடையாது. எது நல்லதோ அதுதாங்க பேசணும், அதைத்தான் வைக்கணும், பேர் வைக்கணும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எதை பத்தி யோசிக்கிறோமோ, எங்க ஒருத்தர் யோசிச்சாதே நடக்குதுன்னு சொல்றனே, எல்லாரும் யோசிச்சா நடக்குமா நடக்காதா? இதுக்கு பேர் தான் கூட்டு பிரார்த்தனை. கூட்டு பிரார்த்தனையோட பவர் என்னங்கிறது இப்ப சொல்றேன். பெஹரின் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டில் 2 பெரிய கோபுரம் இருக்கு. இந்த மலேசியாவில் கோலாலம்பூர்ல பெட்ரோனாஸ் டவர்னு சொல்லி 2 டவர் இருக்கு இல்லையா? அதே மாதிரி அவ்வளோ ஹைட் இல்லை, அதில் பாதி கூட இருக்காது. அதே மாதிரி டவர் இருக்கு, 2 டவர் இருக்கு. அந்த பில்டிங் கட்டும் பொழுது அதுக்கு ஒரு பேர் வச்சாங்களாமா. என்ன தெரியுமா? ஜீரோ ஆக்சிடென்ட் திட்டம். பேர் பாருங்க, ஜீரோ ஆக்சிடென்ட் ப்ராஜெக்ட் அந்த பில்டிங் பேர். அதாவது பில்டிங் கட்டும் பொழுது எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்களாமா, இந்த பில்டிங்கை முடிக்கிற வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகாம நடத்தி நாங்க பில்டிங்கை முடிக்கிறோம் பாருன்னு சபதம் எடுத்து பெரிய போர்டு வச்சாங்களாமா. ஜீரோ ஆக்சிடென்ட் ப்ராஜெக்ட், விபத்தே இல்லாத திட்டம். யோசிச்சு பாருங்க, விபத்துங்கிற வார்த்தை வந்துருச்சா? அப்ப விபத்து நடந்தாகணுங்கிற ரூல்ஸ் வந்துருச்சா? ஆனா என்னாச்சாமா, கரெக்டா பில்டிங் கட்டினாங்களாமா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலையாமா, விபத்தே நடக்கலைங்களாமாங்க. பில்டிங் கட்டி முடிச்சாச்சு. அடுத்த வாரம் திறப்பு விழா. சரிங்களா? எல்லாரும் சந்தோஷத்துல ஓகே, நம்ம ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம மொத்த பில்டிங் கட்டிட்டோம், இதை செலிப்ரேட் பண்ணுவோம், கொண்டாடுவோம் சொல்லி பில்டிங் கட்டின லேபரு, அந்த இன்ஜினியர்கள், முதலாளிகள் எல்லாரும் சேர்ந்து பெஹ்ரின் பக்கத்துல ஒரு கடல்ல, நடுக்கடல்ல ஒரு கப்பல் புக் பண்ணாங்களாமா, செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுறக்கு. அந்த பில்டிங் சம்பந்தப்பட்ட எல்லாரும் கப்பல்ல போய் நடு ராத்திரியில எல்லாரும் அந்த சாப்பாடு, பிரியாணி, சிக்கன், மட்டன் சுக்கா, பிராந்தி, விஸ்கி எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கத்துனாங்களாமா, சக்சஸ், ஜீரோ ஆக்சிடென்ட் திட்டம் சக்சஸ் ஆயிருச்சுன்னு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கத்தும் பொழுது அந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி தண்ணிக்குள்ள மூழ்கி 80 பேர் செத்து போயிட்டாங்க, ஸ்பாட் அவுட். இது
பஹ்ரைனில் ஒரு மோசமான சோகமான சம்பவம். நீங்கள் எப்படி கேட்டு பாருங்க, எல்லாரும் கேட்டால் அப்படி கண்ணில் தண்ணி வரும். ஏன் தெரியுமா? 0 ஆக்சிடென்ட் திட்டம்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொல்லும் பொழுது பாருங்க, ஒருத்தர் நினைச்சாவே நடக்குமே, அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து நினைக்கும் பொழுது அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகணும்னு விதிங்க. நல்லா இருந்த கப்பல் மூழ்கி போச்சு. தேவையா? புரிஞ்சுங்களா? கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை இருக்கு. அதனாலதான் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து நினைச்சோம்னா நடந்துருங்க. நிறைய மினி பஸ் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா? நல்லா கேட்டு பாருங்க, மினி பஸ் நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். அப்புறம் இந்த ரூட் பஸ் இருக்கு இல்லையா, 40 கிலோமீட்டர் ஸ்பீடா போற பஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அடிக்கடி ஆக்சிடென்ட். ஏன் தெரியுமா? டிரைவர் ஒழுங்காத்தான் ஓட்டுவாரு. அந்த பஸ்ல உட்கார்ந்து இருக்கிற 50 பேரும் அந்த டிரைவர் அப்படி அப்படி வளைச்சு கிளச்சு பிரேக் அடிச்சு ஓட்டும் போது ஐயோ எங்கேயாவது போய் இடிச்சிருவான். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இவன் எங்கேயாவது போய் இடிச்சிட போறான் பாருன்னு நினைக்கும் பொழுது அந்த எண்ணத்துக்கு டிரைவரை கண்ட்ரோல் மீறி இடிக்குதுங்க. டிரைவர் ஒழுங்காக ஓட்டுவார், எனக்கு தெரியும். கார் ஓட்டும் போது அப்படிதான். நீங்க கார் ஓட்டுறீங்களா, தனியா போங்க, ஆக்சிடென்ட் ஆகாது. 10 பேர்த்த கூட்டிட்டு போயிட்டு ஓட்டிட்டு பாருங்க, இடிச்சிருவீங்க. ஏன்னா நினைச்சிட்டே இருப்பாங்க, ஐயோ இடிச்சிருவீங்க. கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை இருக்குங்க. தயவுசெய்து சொல்ற கேளுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப கடைசியா ஒரு கிளைமேக்ஸ் வர போறேன். அதாவது நோயை பத்தி வரேன். டெய்லி உட்கார்ந்து சர்க்கரை நோய் குணமாகணும், சர்க்கரை நோய் குணமாகணும் நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை நோய் அதிகமாகுது. என் கருப்பையில கட்டி கரையணும், கருப்பையில கட்டி கரையணும், நல்லா பெருசாகும். அப்ப என்ன சொல்லணும்? நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்கிற ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள எல்லா வியாதிகளும் குணமாகுது. அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு முறை ஆரோக்கியம் ஆரோக்கியம் திருப்பி திருப்பி சொல்றீங்களோ அப்போ ஆரோக்கியமாக இருப்போம். அப்ப பேசும்போது என்ன பேசணும்? 2-3 நாளா ஆரோக்கியமே இல்லைங்க, ஆரோக்கியமே இல்லைங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஆரோக்கியம் வந்துடும். அப்போ இனிமேல் நோயை பத்தி பேசாம ஆரோக்கியத்தை பத்தி பேசுங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி மனசுல குழப்பம், டென்ஷன், பயங்கரத பேசாம தில்லு, தைரியம், தன்னம்பிக்கை, திறமைன்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசினா அது வந்துடும். புத்தியில குழப்பம் அப்படின்னு யோசிக்கிறத விட நஷ்டம் யோசிக்கிறத விட லாபம் இல்லை, தெளிவில்லை, அப்படி திரும்ப திரும்ப பேசும் பொழுது இங்க வந்துருமா? சில பேர் இருக்காங்க, சில பெண்கள், அவங்க பேசும்போதே எங்க வீட்டுக்காரர் என்னை விட்டு ஓடி போயிடுவாரோ, எங்க வீட்டுக்காரர் என்னை விட்டு ஓடி போயிடுவாரோ, அவர் நல்லா இருந்தாலும் ஓடி போயிடுவார். ஒரு நாளைக்கு 1000 முறை ஒருவேளை இது ஓடிருமோ, ஓடிரும். அவர் நல்லா தான் இருப்பாரு. நீங்க நினைச்சு 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 அவர் ஓட வச்சிடுறீங்க. சோ புரிஞ்சுக்குங்க, நமக்கு எது வேணுமோ அதை பத்தி மட்டும்தான் பேசணும். அதனால இனிமேல் இதை நான் பேசுறேன் பார்த்தீங்களா, பாருங்க, மறுபடியும் சொல்றேன், நான் பேசுற எதுவுமே ஒரு முறை கேட்டா புரியாது. திரும்ப திரும்ப கேளுங்க, புரியும், ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். இப்படி சின்ன வயசுல இருந்து நான் நிறைய தப்பான விஷயங்களை பிடிச்சி இழுத்து நல்ல விஷயம் இழுத்து நிறைய நொந்து போயிருக்கிறேங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாலதான் எனக்கு இது புரிஞ்சுது. கடந்த 8 வருஷமா எனது வாழ்க்கையில ஒவ்வொரு படி மேல போறதுக்கு அடிப்படை காரணமே எண்ணம் தான். யார் வீட்டுல பெரிய கிரில்லு கேட்டு போட்டு பெரிய பூட்டு போடுறீங்களோ திருட அதைத்தான் உடைச்சு திருடுவான். ஏன்? அந்த கேட்டு போடும் பொழுது திருட வந்து திருடக்கூடாது நினைக்கிறீங்களா? அந்த எண்ணம் இருந்தானே போடுவீங்க. அதான் சைக்காலஜி. ஒரு திருட என்ன பண்ணுவா, எந்த வீட்டில் ஹெவியா கிரில் கேட்டு போட்டிருக்காங்களோ அவங்க வீட்டுக்குள்ள நிறைய பணம் இருக்குன்னு கஷ்டப்பட்டு உடைப்பான். உங்க வீட்டில் ஊருக்கு போகும்போது 10 ரூபாய்க்கு பூட்டு வாங்கி லேசா ஒட்டிட்டு போங்க, திருட வந்து பாப்பான், பூட்டு வாங்கவே வக்கில்ல, எதுக்கு உடைக்கணும்னு விட்டுட்டு போயிடுவான். உங்களை சுத்தி 4 பேர் AK-47 பிளாக் கேட்ஸ் எப்ப நிறுத்துறீங்களோ உங்களை ஒருத்த சுட போறான்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க, உலகத்துல மிகப்பெரிய ரவுடிகள் யாரும் பிளாக் கேட்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. சிங்க மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா எண்ணத்தில் பகை இல்லைன்னா பகை வராது. ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க தனியா ஊர்ல சுத்தி பாருங்க, உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. எப்ப பாதுகாப்பு ஆள் வைக்கிறீங்க?
உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த பாதுகாப்பு படையை பார்க்கும் போதெல்லாம் சுற்றுவாங்களோன்னு தோணும். அப்ப சுற்றுவா வந்து யோசிச்சு பாருங்க, எல்லாமே புரியும், நிறைய புரியும். பேனா வாங்கும் பொழுது கடையில் போய் வாங்குவோம். எப்படி வாங்குவோம்? ஒருத்தர் நான் பார்த்தேன் 5 பேனா வாங்கினாரு. நான் கேட்டேன், எதுக்குங்க 5 பேனா வாங்குறீங்கன்னு. ஒன்று தொலைஞ்சிருச்சுன்னா இன்னொன்று வாங்கும் போதே முடிவு. அவருக்கு அடிக்கடி தொலைஞ்சிருமாமா. ஒன்று வாங்கி வச்சிருந்தா ஒழுங்கா இருக்குமா இல்லையா? வாங்கும் போதே தொலைஞ்சா யூஸ் பண்ணலாம், தொலைஞ்சுதானே போகும். இப்படி சின்ன வயசுல இருந்து எனக்கு நிறைய அனுபவங்க. அப்புறம் டெக்னிக்கலா சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு டிவிடி பார்த்தேன். அந்த டிவிடிக்கு பேரு த சீக்ரெட் அப்படின்னு படம்ங்க, இங்கிலீஷ் படம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்ன இல்லையா, அதை பத்தி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், த சீக்ரெட்னு பேரு. ஆரம்பத்தில் இங்கிலீஷில் பார்க்கும்போது எனக்கும் புரியல, எனக்கு தமிழ் தான் நல்லா புரியும். அப்புறம் ரகசியம் சொல்லி தமிழில் டப் பண்ணி வந்துச்சு. அதை பார்த்து மிரண்டு போயிட்டேங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, இதை அழகா ஒரு படமாக எடுத்து 1.5 மணி நேரத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதை திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது, அந்த ஆடியோ திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது நமக்கு நல்ல எண்ணங்கள் உதயமாகுது. அதில் எப்படி நினைக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை இப்போ நாம் உங்களுக்கு காட்ட போகிறோம். 1.5 மணி நேரம் ஓடும். 1.5 மணி நேரம் படத்தை முழுசாக உட்காந்து தெளிவாக பாருங்க, சரிங்களா? இதில் ஒரு காமெடி என்னன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னால இதே மாதிரி 5 நாள் கேம்ப்ல அந்த சீக்ரெட்டுங்கிற படம் போட்டேன், சரிங்களா? எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியா சொன்னேன், இங்க பாருங்க, அந்த 1.5 மணி நேரம் படம் ஓடும், சரியா? எல்லாரும் ஒழுங்கா உட்காந்து பார்க்கணும், நடுவில் இருந்துச்சு போக கூடாது. அந்த படத்தை முழுசா டிஸ்டர்பன்ஸே இல்லாம பார்த்தா தான் நல்லா இருக்குன்னு போயிட்டேன். காலைல வந்து பார்க்குறேன் 5 முறை கரண்ட் போயிடுச்சாமா. டிஸ்டர்பன்ஸே இல்லாம வந்துருச்சு. ரொம்ப யோசிக்கணும். இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், அந்த பாசிட்டிவ்ல பாசிட்டிவா இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. சொல்றது சுலபம், செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு செகண்ட் யோசிக்கணும். அட்லீஸ்ட் இப்ப தெரிஞ்சிட்டோமா இல்லையா, இன்னிலிருந்து மாத்துவங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவோம். நம்ம தான் 360 வயசு வரைக்கும் வாழ போறோமா இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவோம். இன்னும் மாத்திரலாம், சீக்கிரமா முடிஞ்சு போச்சு. அப்ப சரி பண்ணிக்குவோம், ஒழுங்கு பண்ணிக்குவோம். இப்படி இங்க பாருங்க, கடந்த ஒரு 5 வருஷமா என் வாழ்க்கையில் நிறைய ஆசை இருந்துச்சுங்க, எல்லாமே தீர்ந்து போச்சுங்க. உண்மையில எனக்கு எல்லா நாட்டுக்கு போகணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசைங்க. நான் வந்து பேபிஸ் டே அவுட் மாதிரி ஒரு படத்தை பார்த்தா போதும் அப்படியே ஆசைப்பட்டு உட்காந்துருப்பேன். அப்போ துபாய், சிங்கப்பூர்லாம் அடிக்கடி பார்த்துட்டு ஏங்குவேன். பாருங்க, ஒருவேளை நான் என்ன பண்ணிருக்கணும், புத்தியை பயன்படுத்தி நிறைய சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு டூர் பிளான் போட்டு தானே போயிருக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் போவேன். சீக்கிரம் அந்த ரகசியத்தை அப்ளை பண்ணனா பாருங்க, சும்மா இருந்த என்ன மைக்கு பிடிச்சி பேசுற ஸ்பீக்கரா மாத்தி விட்டு கூட்டிட்டு போயிருச்சா இல்லையா? நமக்கு தேவை என்ன, ஊர் ஊரா போகணும், அது போயிருச்சா இல்லையா? ரொம்ப சிம்பிள். அப்ப என்ன சொல்றேன்னா, புத்தியை பயன்படுத்தாதீங்க, எது வேணுமோ அதை கனவு காணுங்க, கற்பனை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். இப்படி ஓப்பனா சொல்றேங்க, எனது வாழ்க்கையில எனக்கு ரொம்ப சின்ன சின்ன ஆசை தாங்க இருந்துச்சு. நான் எல்லாமே கேட்டேங்க, சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. எனக்கு கிடைக்காது எல்லாம் கிடைச்சிருச்சுங்க, அவ்வளவுதாங்க. எனக்கு லைஃப் போர் அடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு லட்சியம் இருந்து ஓனாதான் நல்லா இருக்கும், ஆசையெல்லாம் தீர்ந்து போச்சு, சும்மா மண்ணு மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும்? அதனால என்ன மட்டும் தெரியுமா, புதுசா இப்ப சின்ன ஒரே ஒரு ஆசையை மட்டும் டெய்லி நினைச்சு பார்க்கறேன், கற்பனை பண்றேன், கனவு காண்றேன், கேட்கறேன், கண்டிப்பா கிடைக்கும். சின்ன ஆசைங்க. அது எனக்கு என்னன்னா, அது சீக்கிரமா நடந்துருமோன்னு பயமா இருக்குது, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, அப்புறம் யோசிக்கலாம். இப்போதைக்கு நான் ஒன்ன டெய்லி கற்பனை பண்ணி பார்க்கறேங்க. என்ன தெரியுமா, UN செக்ரட்டரி ஆகணும்னு, ஐநா சபை பொதுச் செயலாளர் ஆகணும். பாருங்க, இதுக்கு காசு பணம் வேணுமா? என்ன மாதிரி இது வரைக்கும் யாருமே சொன்னதே இல்லை, நான் தான் ஃபர்ஸ்ட். நான் டெய்லி நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ என்ன மாதிரி உலகத்துல யாருமே நினைச்சு பார்த்தது இல்லையா? அப்போ UN செக்ரட்டரி ஆகணும்னா என்ன ரூல்ஸ்னு எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்குங்க. ரீசெண்டா ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் பார்த்தேன். ஒரு சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன் திட்டுற மாதிரி, நான் என் டீச்சரை குத்த போனேன் அப்படின்னு மாதிரி. ஏன்டா குத்த போனேன்? சார், நான் மேக்ஸில் 100 மார்க் சார், மேக்ஸ் டீச்சர் வந்து என்னை வந்து புத்திசாலின்னு சொன்னாங்க சார். சயின்ஸில் இங்கிலீஷில் வந்து 40 மார்க் சார், இங்கிலீஷ் டீச்சர் வந்து முட்டாள்னு சொன்னாங்க சார். நான் முட்டாளா புத்திசாலியா? எஜுகேஷன் இருக்கு இல்லைங்களா, எஜுகேஷனில்
எது முட்டாள் எது புத்திசாலின்னு மாற்றி வச்சுருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் புத்திசாலி நினைக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் தேவையில்லைங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ஃபீல்டில் அந்த பையன் கேட்பான், சார் நிறையா படித்து நிறையா படிங்கன்னு சொல்கிறீங்களே, எஜுகேஷன் மினிஸ்டர் எவனாவது படிச்சிருக்காங்களான்னு கேட்குறான். குட் கொஸ்டின். அவன் சொல்கிறான், என்னை படிக்க சொல்கிறீல்ல, நிறைய படித்தவங்க எல்லாரும் IAS அதிகாரியா காசு சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. படிக்காத முட்டாள்கள் எல்லாம் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகிட்டு IAS அதிகாரியை மாற்றிட்டு இருக்கிறாங்க, சம்பளம் தராங்க. என்ன படிக்கணுமா வேண்டாமான்னு கேட்குறான். ரைட் கொஸ்டின். புரிஞ்சுக்குங்க, அந்த எஜுகேஷன் மினிஸ்டருக்கு படிப்பெல்லாம் தெரியாது. நான் மினிஸ்டர் ஆகணும், நான் மினிஸ்டர் யோசிக்கிறாரா? வந்துடுறாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க. உலகத்தில் சாதிச்ச எல்லாருமே எண்ணத்தால் தான் சாதிச்சிருக்காங்க. காசு, பணம், இன்ஃபர்மேஷன், டெக்னாலஜி, டெக்னிக்கல் எதுவுமே உலகத்தில் தேவையில்லைங்கிற புரிஞ்சுக்குங்க. எண்ணம் இருந்தால் போதும். எண்ணம் போல் வாழ்க்கை. அப்போ நான் கண்டிப்பா UN செக்ரட்டரி ஆயிருவேன். பாசிட்டிவ்ல பாசிட்டிவ். எனக்கு போட்டியே கிடையாது. பாருங்க, அன்ன போஸ்ட் நான் தான் ஜெயிப்பேன். நான் டெய்லி நினைச்சு பார்க்குறேங்க. டெய்லி வந்து அந்த UN செக்ரட்டரி உட்கார்ற மாதிரி, CNN இதெல்லாம் NDTVல உட்காந்து நான் பேட்டி எடுக்கிற மாதிரி, ஒபாமா என்னை வந்து பார்க்குற மாதிரி, உட்கார்றா பேசாம உட்காருன்னு ஒபாமா மிரட்டுற மாதிரி, பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணுற மாதிரி என்னை கற்பனை பண்ணி பார்க்குறேன். காசா பணமா? இன்னொரு காமெடி கேளுங்க. நான் எனது ஆசையை, எனது எண்ணங்களை உங்களுக்கும் பதிய வைக்கிறேன். நீங்க யாராவது நீ எல்லாம் UN செக்ரட்டரி ஆயிருவியா நினைச்சாலும் ஆயிருவேன். என்னையும் UN செக்ரட்டரியா நீங்க ஆக மாட்டே சொன்னாலும் நான் ஆயிருவேன். இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. புரிஞ்சுங்களா? ஸோ நம்மளை பத்தி நம்ம மற்றவங்கிட்ட சொல்லும் பொழுது நினைக்கிறாங்க இல்லையா, ஆக மாட்டேன்னு ஆயிருவேங்க. ஸோ சிம்பிள். இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. நான் எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையும் UN செக்ரட்டரி சொல்லிட்டே இருக்கிறேன். அது யூடியூப்ல பரவிட்டே இருக்குது. எனக்கு தெரியாது, அது போஸ்ட் என்னை வந்து கூப்பிட்டு போவாங்க. பாருங்க, UN செக்ரட்டரியே சாதாரண விஷயம்னு சொல்றேனே, உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போட என்ன வேணும்? ஒரு வீடு, ஒரு காரு, இது கிடைக்காதா? இறைவன் அவ்வளவு பிச்சைக்காரனா? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அதனால எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்குங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. எண்ணம் போல் வாழ்க்கை தான் அண்ட பிரம்மாண்டம், உலகம். அதனால இனிமேல் நமக்கு எது நடந்தாலும் அதுக்கு நாம தான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டு நமது எண்ணங்களை மாத்துங்க, செயல்களை மாத்துங்க, சொற்களை மாத்துங்க, பேச்சை மாத்துங்க. நம்புங்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும். நம்புவோம், கேட்கும், நாம் எல்லோரும் நிம்மதியாக வாழ்வோம்.